நேர்படுச்சு தொடங்கியாச்சு. Hallelujah. Praise the Lord. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, ரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, ஞானத்தை பொழிந்தள்ளும் இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை, ஞானத்தை பொழிந்தள்ளும். ஜீவ தண்ணீர் எங்கள் உயரும் எங்கள் உள்ளிலும் ஊற்றலும் ஊற்றி அருளும் ஆண்டவரே, இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. இன்னைக்கு யோபின் புத்தகம் 3வது அதிகாரத்துல இருக்கும். 7 நாள் அவரு அமைதியாக இருந்ததுக்கு அப்புறம் யோபு பேசுறாரு. ஆண்டவரை சபிப்பதற்காக அல்ல, ஆனா அவரோட பிறந்த நாள், சரி எதுக்காக நான் பிறந்தேன் அப்படின்ற ஒரு கேள்வியோட நம்ம பல பேர் இதை சிந்தித்திருக்க வாய்ப்பு இருக்கு. பல கடவுளோட பிள்ளைகளாக இருந்தாலும், கடவுள் மேல ஆழமான விசுவாசம் இருந்திருந்தாலும் இந்த மாதிரி சிந்தனைக்கு நம்ம வாழ்க்கையில இடம் இருக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி கூட இந்த மாதிரி சிந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்க தேவையில்லை. எரேமியா 20வது அதிகாரம் 14-18 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவரும் இதே மாதிரி. அதுக்காக நான் இறந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லல, நான் செத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லல. அதுக்கு பதிலாக ஆனா யோபின் புத்தகம் 6வது அதிகாரத்துல அதையும் அவர் சொல்றாரு, நான் என் ஆசை என்னென்ன சாப்பிடுறது தான் அப்படின்ற மாதிரி. ஆனா அவரோட உயிர் அவரே எடுக்கிறதுக்கு அந்த சிந்தனைக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. யோபோட பிறந்த நாள் 7 விதமாக அவர் சொல்றாரு. 7 விதமாக. ஒரே நிமிஷம், சில பேர் 7 விதமாக அவரு அந்த சபிக்கின்றார் அந்த நாளை. பல நேரத்துல நமக்கு வேதனைகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம சொல்ற விஷயங்கள், சில நபர்கள் செய்த வேதனையா நம்ம சூழ்நிலைகளாக இருக்கலாம், நம்ம பேசுற பேச்சு, நம்ம அது வரும் காலத்துல நம்ம அது என்ன சொல்லணும்னா அது வேதனை கொடுக்கிற ஒரு விஷயமாக இருக்கலாம். யோபின் வேதனைகள் அந்த அளவுக்கு ஒரு அதிகமாக இருந்தது. நம்ம தியானித்தோம் கொஞ்ச நாள் முன்னாடி அது என்னென்ன வேதனைகள் அப்படின்னு சொல்லி. அவருக்கு வெயிட் குறைஞ்சிருச்சு, அவருக்கு உடம்பு முழுது பொண்ணு வேதனை, அது சொறி, அது மாதிரிலாம் பல விதமான தூங்க முடியல. அப்புறம் அவரோட தனிமையில இருக்கிறாரு, உறவினர்லாம் விட்டு போயிட்டாங்க. பல விதமான வேதனை, பல விதமான சைக்கலாஜிக்கல் டிப்ரெஷன்ல இருந்தாரு. இது பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு வந்துட்டார். ஆனா இதுல என்ன தவறு அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் அவருக்கு ஆண்டவர் செய்த அந்த அனைத்து விதமான நன்மைகள் எல்லாம் மறந்துட்டாரு. இந்த வேதனை அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி நம்மளை புலம்பு வைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு வழி அது. சபையுரையாளர் 5வது அதிகாரத்துல 2வது வசனம் எடுத்து வாசிங்க. அதுல வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். நம்ம பேசுற பேச்சுல அதுவும் கடவுள் இருக்கின்றார் அப்படின்ற உணரும் போது, கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்று உணரும் போது நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம ஜெபங்கள் வார்த்தைகள் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கு. சபையுரையாளர் 5வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? சபையுரையாளர் 5வது அதிகாரத்துல 2வது வசனத்துல நீங்க வார்த்தை பேச்சு நீங்க கவனமாக இருக்கணும். உங்க இதயத்துல ஆண்டவர் கடவுளுக்கு எதிராக பேச்சு நம்ம கவனமாக இருக்கணும். ஆண்டவர் விண்ணகத்தில் இருக்கின்றார், மண்ணகத்தில் இல்லை. நம்ம வார்த்தைகள் ரொம்ப குறைவாக இருந்தா நமக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் இதை புரிஞ்சுக்காம அவங்க கடவுளுக்கு அவங்க வேதனையை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு எதிராக பேசி அதனால இன்னும் அதிகமாக தண்டனை பெற்றதை நான் பார்த்திருக்கேன். சபையுரையாளர் 5வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? கடவுள் முன்னிலையில் சிந்தித்து பாராமல் எதையும் பேசாதே, எண்ணி பாராமல் வாக்கு கொடுக்காதே. கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார், நீயோ மண்ணுலகில் இருக்கிறாய். எனவே மிகச் சில சொற்களே சொல். ஆமேன். ஆமேன். மிக சில சொற்களை சொல். நீதிமொழிகள் 10வது அதிகாரத்துல 19வது வசனத்தை எடுத்து வாசிப்பாங்க. நீதிமொழிகள் 10வது அதிகாரத்துல 19வது. நம்ம வார்த்தைகள் அதிகப்படப்பட நம்ம பாவம் அதிகப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஞானம் நிறைந்த ஒரு நபர் அவங்க பேச்சு கம்மி பண்ணுவாங்க.
அது கடவுள்கிட்ட இருக்க பேச்சா கூட இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து பேசுவதற்கு கவனமா இருக்கு ஆண்டவர் சொல்றார். நீதிமொழிகள் 10வது அதிகாரத்துல 19வது வசனம் வாசிக்கிறீங்களா? மட்டுக்கு மிஞ்சின பேச்சு அளவற்ற மட்டுக்கு தீமைகளை பேச்சு. விளைவிக்கும். தம் நாவை அடக்குவோர் விவேகம் உள்ளோர். ஆமீன். ஆமீன். நாவை அடக்குகின்றவர்கள் விவேகம் உள்ளவர்கள். ஞானத்தின் அடையாளம் அது. புரிஞ்சுக்க ஆண்டவர் அழைக்கின்றார். நம்ம யாக்கோபின் நூல் 1வது அதிகாரம் 19ல பாத்தீங்கன்னா, நம்ம பேசுவதற்கு நம்ம கேட்கறதுக்கு தான் வந்து நம்ம குயிக்கா இருக்கணும். ஆனா பேசுவதற்கு ரொம்ப குறைவா இருக்கணும். முக்கியமா நம்ம வந்து கோபமா இருக்கும்போது, வேதனையில இருக்கும்போது நம்ம பேசுறதுக்கு தாமதமா இருக்கணும். யாக்கோபின் நூல் 1:19 வாசிக்கிறீங்களா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதமும் காட்ட வேண்டும். ஆமீன். ஆமீன். 2 விதமான தினங்களை அவர் வந்து சபிச்சார். ஒண்ணு வந்து கன்செப்ஷன். அவர் என்னைக்கு வந்து அவர் பிறந்தாரோ, அம்மா வயிற்றுல பிறந்த ஒரு நாள், அப்போவே வந்து அவரு அந்த நாளையும் அவர் சபிக்கின்றார். எப்போ இந்த உலகத்துக்கு வந்த நாளையும் அவர் சபிக்கின்றார். அது ஒரு ஆசீர்வாதம், கடவுள் தருகின்ற ஒரு ஆசீர்வாதம் அப்படின்றத அவர் உணராமல், அவர் புரிஞ்சுக்காம அவர் சபிக்கின்றார். ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம அது சாபமாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது, பலவிதமான ஆசீர்வாதங்கள் நம்ம சாபமா பார்த்துருக்கோம் வாழ்க்கை. அது ஒரு சாபமாக பார்க்கும்போது கடவுளோட நன்மையை நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம். ஆண்டவர் எல்லாரும் அவர் இரக்கத்தில், அவர் அன்புல செயல்படுகிறார், முழுமையாக அன்பாக இருக்கின்றார். சாலமனின் ஞானம் அதுல 11வது அதிகாரம், சாலமனின் ஞானம் 11வது அதிகாரம் 23ல இருந்து 25 வரைக்கும் வாசிப்பாரு. அன்பாக இருக்கின்றார், அவர் அன்புல எல்லாத்தையும் படைத்தார். நம்ம மனித கண்களுக்கு நிறைவாக நம்ம தெரியலனாலும் நம்ம கடவுள் கண்ணிலையில நிறைவாக தான் ஆண்டவர் தெரியும். அவர் அன்புலதான் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரையும், நம்ம சில பேர் கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், நமக்குள்ள ஒரு நிறைவு, நம்ம சந்தோஷம் இல்லைன்னா கூட நம்ம என்னைக்குமே அந்த சந்தோஷம் இருக்காது. ஹைட்டா இருந்தா நீ ரொம்ப ஹைட்டா இருக்கேன்னு வாங்க, குள்ளமா இருந்தா ரொம்ப குள்ளமா இருக்குவேன்னு வாங்க. எல்லாருக்கும் அவங்கள மாதிரி இருக்கணும்ன்றதுதான் ஆசை. யாரா இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு குறைவை கண்டுபிடிக்கிற நபர்கள் எல்லாரும் இருப்பாங்க. விஸ்டம் ஆஃப் சாலமன் 11வது அதிகாரம் 23ல இருந்து 25 வாசிக்கிறீங்களா? நீர் எல்லாம் வல்லவராய் இருப்பதால் எல்லார் மீதும் இறங்குகின்றீர். மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பும் பொருட்டே நீர் அவற்றை பார்த்தும் பாராமல் இருக்கின்றீர். படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூர்கின்றீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. ஏனெனில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர். உமது திருவுளமின்றி எதுதான் நீடித்திருக்க முடியும்? அல்லது உம்மால் உண்டாக்கப்படாதிருந்தால் எதுதான் காப்பாற்றக்கூடும்? ஆமீன். ஆமீன். இது ஒரு மிக முக்கியமான வசனம். சாலமனின் ஞானம் 11வது அதிகாரம் 23ல இருந்து 25 தியானித்து பாருங்க. பல பேருக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. நான் பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறேன், நான் கருப்பா இருக்கிறேன், குண்டா இருக்கிறேன், ரொம்ப ஒல்லியா இருக்கிறேன், பலவிதமான தவறான எண்ணங்களுக்கு நம்ம உள்ளாயிருக்கின்றோம். சமுதாயத்துக்குனாலையும் நம்ம சுய சிந்தனையினாலையும் மற்றவர்களை பார்த்து அந்த மாதிரி இல்லை. கடவுள் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் அன்புல படைத்திருக்கின்றார். சூழ்நிலைகள் வழியாக கடவுளே நம்ம சில நேரத்துல கேள்வி கேட்கிறோம், ஆண்டவரே ஏன் இந்த மாதிரி என்ன படைச்சீங்க? அதெல்லாம் வந்து ஆண்டவரோட அன்பை கேள்வி கேட்கறதுக்கு ஒப்பான, ஆண்டவர் குணங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஒப்பான ஒரு செயல். அதை வந்து நம்ம இடமே கொடுக்கவே கூடாது. பல்லு இந்த மாதிரி இருக்கு, மூக்கு அந்த மாதிரி இருக்கு, கண் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பாடல் 100ல 5வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? அவர் நல்லவர், அவர் நிலையான அன்பு இருக்கு நமக்கு ஒவ்வொருத்தரும் மேலேயும், விசுவாசமானவர். திருப்பாடல் 100:5 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆமீன். ஆமீன். அவர் வந்து பிறக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்ற விதத்துக்கு அவர் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். 4 விதமான ஏன் கடவுளே அப்படின்ற மாதிரி 4 விதமான கடவுள்கிட்ட 4 விதமான கேள்வி கேட்கிறாரு. அந்த சாபங்களுக்கு அப்புறம் 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சாபங்களுக்கு அப்புறம் 4 விதமான ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. கேள்வி கேட்கறது ரொம்ப எளிதான ஒரு விஷயம். ஆனா
அதுக்கு சரியான பதில் கிடைப்பது அப்படின்றது நம்ம கேள்வி கேட்கறது வந்து அவ்வளவு சரியான பதில் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. கடவுளால மட்டும்தான் அந்த பதிலை தர முடியும். அதுல வந்து ஒரு தவறும் கிடையாது. ஏன்னு கேட்கறதுக்கு தவறு கிடையாது. ஆனா நமக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கு, ஒரு கடவுளுக்கு இதுக்கு பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. ஆனா இப்ப கடவுள் வந்து ஏன் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடந்தது உங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி ஒரு பதில் கொடுத்தாரு அப்படின்னா, உங்களை ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பதில் கொடுக்குறாரு. உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில வேதனைகள் எதனால வந்தது அப்படின்னு சொன்னா உங்க அந்த வேதனை சரியாயிடுமா? யோசிச்சு பாருங்க. உடைந்த உள்ளம் வந்து அது சரியாயிடுமா? ஒரு நபருக்கு வந்து கால் உடைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ, அவரோட கால் உடைஞ்ச காலை எங்க உடைஞ்சிருக்குன்னு சொல்லி எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுனால, எங்க உடைஞ்சிருக்குன்னு புரிஞ்சதுனால அந்த கால் வந்து சரியாயிடுமா? ஏன்னு தெரிஞ்சதுனால ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இருக்க போறது கிடையாது. நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நம்ம வந்து ஆண்டவரோட வாக்குத்தத்தத்துல வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரோட வார்த்தையை விசுவசித்து வாழ்வதற்காக ஒரு வாக்குத்தத்தத்தை நம்பி அதோட விளக்கங்களை நம்பி கிடையாது. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் செய்வார், அவர் உண்மை வாய்ந்தவர். அதனால ஏன்னு கேட்க கூடாதுன்னு சொல்ல, அந்த ஏன் அப்படின்ற கேள்விக்கு மட்டும் அந்த பதில மட்டும் தேடி நம்ம வாழ்க்கையை வந்து முடிச்சிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், என்னை தேடி வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகின்றேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28, 29 எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு 11வது அதிகாரம் 28, 29 வாசிக்கிறீங்களா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பாரம் இருக்கின்றது ஆண்டவருக்கு தெரியும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன், அந்த மட்டும் தான் நம்ம வாயில இருக்கணும், வேற ஒண்ணும் இருக்கக்கூடாது. மத்தேயு 11வது அதிகாரம் 28, 29 வாசிக்கிறீங்களா? மேலும் அவர், பெரு சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமீன். ஆமீன். திருப்பாடல் 103 1வது வசனம் 2வது வசனம் எடுத்து வாசி பாருங்க. என் ஆன்மா ஆண்டவரை ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவர் வந்து நான் ஆசீர்வதிக்கிறேன், முழு சரீரத்தோட நான் வந்து ஆசீர்வதிக்கின்றேன், அவர் நாமத்தை நான் வந்து ஆசீர்வதிக்கின்றேன். திருப்பாடல் 103 1, 2 வாசிக்கிறீங்களா? என் ஆண்டவரே, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். ஆமீன். ஆமீன். ஆண்டவர் வந்து நம்ம சாத்தான் என்ன செய்வான்? நம்ம வேதனையில இருக்கும்போது ஆண்டவர் தந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மறக்கின்ற விதத்திற்கு அவன் செயல்படுவான். இந்த வேதனையை மட்டும்தான் நீ பாரு, கடவுளை பார்க்காத. கடவுள் செய்த நன்மைகளை பத்தி நீ யோசிக்க தேவை கிடையாது. இவ்வளவு நன்மை செய்தா என்ன, இவ்வளவு பெரிய வேதனையை வந்து உன் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் அப்படின்ற வாக்குத்தத்தை நம்ம மறந்துடுவோம். நொறுங்கிய உள்ளத்தோருக்கு அருகில் அவர் இருக்கின்றார். உங்க குடும்பத்துல 3 குழந்தைங்க இருக்கிறாங்க, அந்த குழந்தையில ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த 2 குழந்தைகளை பார்க்கறதுக்கு விட முக்கியத்துவம் அந்த உடம்பு சரியில்லாத குழந்தைங்க நீங்க நம்ம கொடுப்போம். அதே மாதிரி நம்ம வேதனையில் இருக்குமோ அந்த வேதனை இருக்கின்ற நபர் கூட தான் வந்து கடவுள் இருக்கின்றார். திருப்பாடல் 34 18வது வசனம், நொறுங்கிய உள்ளத்தோர், சரீரத்துல ஒரு நொறுக்கம் இருந்தாலும் ஆண்டவர் வந்து அவரோட இருக்கின்றார். திருப்பாடல் 34 18 வாசிக்கிறீங்களா? உடைந்த உள்ளத்தோர் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆமீன். ஆமீன். நம்ம ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கின்றார். 56வது சங்கீதத்துல 56 8 அவர் தோர் பையில், நம்ம வாசிக்க தேவையில்ல, தோர் பையில் அவர் சேர்த்து வைத்திருக்கின்றார். இப்போ இதுல ஒரு முக்கியமான, இந்த 3வது அதிகாரத்துல முக்கியமான ஒரு ரகசியம் கூட இருக்கு. இது கடைசி ஒரு 25 26வது வசனம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு முன்கூட்டியே வந்து ஆண்டவர் ஒரு சின்ன விதத்துல ஒரு வெளிப்படுத்துதல் கொடுத்திருக்கிறார்.
யோபின் புத்தகம் 3வது அதிகாரத்துல 25, 26 எடுத்து வாசிக்கிறீங்களா? ஏனெனில் ஏனெனில் நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது. திகிலுற்று எதுவோ அதுவே என்மேல் விழுந்தது. எனக்கு நிம்மதி இல்லை, ஓய்வு இல்லை, அமைதி இல்லை, அல்லலே வந்துற்றது. ஆமீன். ஆமீன். இதோட அர்த்தம், நம்ம கடவுளோட பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் வருவதற்கு, பிரச்சனைகள் வருவதற்கு முன்னாடியே ஆண்டவர் வெளிப்படுத்துவார் அப்படின்னு நான் வந்து பல பாட்டி சொல்லியிருக்கேன். அவர் பிள்ளைகளை தயாரெடுப்புக்காக ஒரு முன்னோடி ஒரு தருவார். நான் என் வாழ்க்கையில பல சூழ்நிலையில பார்த்திருக்கிறேன். வரப்போற பிரச்சனைகள் முன்னாடி வெளிப்படுத்துவார். அதனாலதான் சொல்றேன், இது வந்து யோபுக்கும் அதை கொடுத்திருக்கிறாரு. அவர் ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் ஆனா சில நேரத்துல நமக்கு அது முழுமையா புரியாது. ஒரு நபர் இந்த மாதிரிதான் வந்து என்கிட்ட வந்துட்டு, அப்பாவுக்கு கேன்சர் வருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு பிரதர் அப்படின்னு. போய் அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் பண்ணுப்பா அப்படின்னு. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவுக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம உள்ள ஒரு தூண்டுதல், ஆவியானவர், நம்ம ஆவியானவரின் ஆலயம், கடவுள் நம்மோட பேசிட்டு இருக்கிறாரு, உணர்த்துதல். நம்ம பல நேரத்துல வந்து ஆவியானவர் தான் பேசுறாருன்றது புரிஞ்சுக்க, ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து அது அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. கடவுள் பேச்சை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க. அது கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொன்னா இன்னும் வந்து ஒரு நல்ல விதமான ஒரு தயாரெடுப்பு அவருக்கு இருந்திருக்கும். பல நேரத்துல இது இல்லாததுனால, ஆண்டவர் சத்தத்தை புரிஞ்சுக்க முடியாம, கடவுள் வாழ்க்கையில வர சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போ நமக்குள்ள வர கேள்வி என்னன்னா, சரி துன்பம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்? ஜெஃப் கேவின்ஸ் அப்படின்னு சொன்ன ஒரு மறைநூல் வல்லுனர், அவர் வந்து ஒரு கத்தோலிக்க மறைநூல் வல்லுனர். அவர் வந்து ப்ராட்டஸ்டண்டா இருந்து ஆண்டவரை வந்து கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்தவர். அவரோட ஒரு புத்தகம், அதுல வந்து 15 விஷயங்கள் நீங்க வேதனையில் இருக்கும்போது செய்யக்கூடிய 15 விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நீங்க 1 மணி நேரம் ஒரு டாக் கூட இருக்கு, நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம். ஜெஃப் கேவின்ஸ் அவரோட புத்தகம் வந்து பேரு பாத்தீங்கன்னா When You Suffer, அமேசான்ல கிடைக்கும். When You Suffer, Biblical Keys for Hope and Understanding அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அது முதல் விஷயம் அப்படின்றது, நம்ம ஒரு மீட்பிற்கு நமக்கு இந்த உலகத்துல ஒரு பங்கு இருக்கு, திருச்சபையில நமக்கு ஒரு பங்கு இருக்கு. கொலோசியர் 1வது அதிகாரத்துல 24வது வசனத்துல பவுல் வெளிப்படுத்துகின்றார். அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதுல வந்து திருச்சபையில நம்ம அந்த வேதனையை வந்து நம்ம அதை பயன்படுத்துவதற்கு ஒரு வழி இருக்கு. கொலோசியர் 1:24 வாசிக்கிறீங்களா? இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பாடுபட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். ஆமீன். ஆமீன். இரண்டாவது விஷயம் நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவர்கிட்ட நம்மளே வந்து அவரை நம்பி நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம அவர் விசுவாசமானவர் அப்படின்னு நம்பி அவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். முழுமையான ஒரு அர்ப்பணத்துக்கு வருவது. 1 பேதுரு 4வது அதிகாரத்துல 19வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 4:19. இந்த அர்ப்பணம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு அவர் அந்த முழுமையாக நம்புவது கிடையாது. விசுவாசம் நமக்கு வந்து திடமாக இல்லை. அதனால நம்ம முழுமையான ஒரு அர்ப்பணத்துக்கு வருவது கிடையாது. வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 4:19. ஆகவே கடவுளின் திருவிழப்படி துன்பப்படுகிறவர்கள் நன்மை செய்வதில் நிலைத்திருந்து படைத்தவரிடம் தங்களை ஒப்படைப்பார்களாக. அவர் நம்பத்தக்கவர். ஆமீன். மூன்றாவது விஷயம், எப்படி இயேசு ஆண்டவரே உங்க திருவுளத்துக்கு ஏற்றபடியாக நான் என்ன அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே ஒன்னும் நீங்க அனுமதிக்காம வரப்போறது கிடையாது. இது உங்க கரத்துல இருந்து நான் ஏற்றுக்கொள்ளுங்க. நான் எப்படி நீங்க பயன்படுத்துவீங்க எனக்கு தெரியல. நான் முழுமையா என்னால புரிஞ்சுக்க முடியும் நான் வந்து நினைக்கல. உங்களால சொல்லி தர முடியும்னு நான் வந்து அதுல புரிஞ்சுக்கிறது நான் வந்து தயாராக இருக்கின்றேன். மத்தேயு 26வது அதிகாரத்துல 39 நான் ஆசைப்படுற மாதிரி இல்ல, உங்க திருவுளம் நடக்கட்டும் அப்படின்ற விதத்துல ஜெபிங்க. 4வது விஷயம், அதை வாசிக்க தேவையில்ல. 4வது விஷயம், ஆண்டவர் நம்மள சோதனை, நம்ம வாழ்க்கையில வருகின்ற சோதனை நமக்கு சக்திக்கு மீறினதாக இருக்கவே இருக்காது. ஆணித்தனமான நம்பணும். அதெல்லாம்
1 கொரிந்தியர் 10:13. அதுல இருந்து விடுபெறுவதற்கும் ஒரு வழியை காட்டுவாரு. நம்பணும் நம்ம. அதுல நம்ம நேத்திக்கு இந்த வசனத்தை வாசிச்சோம், அதனால இன்னைக்கு இது வாசிக்க தேவையில்ல. 5வது விஷயம், அவர் கிருபை நமக்கு போதும். எப்படி பவுலுக்கு அவரோட கிருபை நமக்கு போதும்னு ஆண்டவர் சொல்றாரோ, அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து சக்திப்படுத்துறதுக்கும் அவர் கிருபை தருவதற்கும் அவர் தயாராக இருக்கின்றார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 9வது வசனம். அதையும் வாசிக்க தேவையில்ல, நேரம் இல்லாதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். ஆண்டவரோட கிருபை நமக்கு போதும். அவர் கிருபையில நம்ம வந்து நிறைவாக ஆசீர்வதிக்கப்படும். நிறைவான வல்லமையான செயல்கள் நம்ம வழியாக ஆண்டவர் செய்வார். 2 கொரிந்தியர் 12:9. இது ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான வசனம், அதனால வாசிக்கோங்க. ஆனால் ஆனால் அவர் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆமீன். ஆமீன். 6வது விஷயம் நம்ம செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாவ சங்கீர்த்தனம். அது ஒரு ஹீலிங்கோட ஒரு கிருபை. அதுல வந்து ஒரு நோய் நீங்கிறதுக்கும் அதுல வந்து கிருபை இருக்கின்றது. பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். அது வழியாக இயேசு ஆண்டவரோடு இருக்கின்ற நம்ம வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்கு அது நல்ல ஒரு வாய்ப்பு. அது சின்ன பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம பாவ சங்கீர்த்தனம் செய்யும் போது அதுக்கு நமக்கு நல்ல ஒரு தூய்மை பெறுவோம். அதுல ஆண்டவரோட சேர்ந்து வருவோம் நம்ம. ஹெப்ரேயர் 12வது அதிகாரம். ஹெப்ரேயர் 12வது அதிகாரத்துல 1வது வசனத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் ஆண்டவரை நோக்கி பயணம் செய்வதற்கு உதவியான ஒரு அருள் சாதனம் இந்த பாவ சங்கீர்த்தனம். குறைந்தபட்சம் ஒரு மாசத்துக்கு 2 வாட்டியாவது, 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்க வந்து பாவ சங்கீர்த்தம் செய்யணும். ஹெப்ரேயர் 12வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? எனவே திரண்டு வரும் மேகம் போல இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தின் மன உறுதியோடு ஓடுவோமாக. ஆமீன். பாவத்தை எல்லாம் தள்ளி விட்டாதான் நமக்கு ஆண்டவர் ஏற்றபடியாக ஓட முடியும். அதனாலதான் இந்த பாவ சங்கீதம் அடிக்கடி செய்யணும் அப்படின்னு சொல்றது. 8வது விஷயம். 7வது விஷயம், பூசையில். நீங்க பூசையில் அந்த ஆண்டவரோட பலியோடு சேர்த்து நம்ம இதை அர்ப்பணிக்கணும். CCC 1350 அதை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அவரோட பலியோடு சேர்த்து நம்ம வந்து அதை கடவுளோட விண்ணக தந்தைக்கு நம்ம வேதனையை அர்ப்பணிக்கும் போது அதை நிறைவாக இயேசு ஆண்டவர் மாற்றுவார். நிறைவான விஷயமாக ஆண்டவர் மாற்றுவார். கத்தோலிக்க திருச்சபையோட போதனை அது. 8வது ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வேதனைகள்லாம் வந்து அந்த அளவுக்கு நம்ம தூய்மையா அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆண்டவர் கருத்துல இருந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதனாலதான் வந்து அவர் பலியோட சேர்த்து நம்ம வந்து அர்ப்பணிக்கணும்னு சொல்றது. 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல நேரத்தில் நம்ம வேதனைகள்லாம் வந்து மற்றவர்கள்ட்ட சொல்லி அவங்ககிட்ட நம்ம வந்து நம்மளை பார்த்தா நம்ம பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஐயோ பாவம் அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்குள்ள ஒரு சந்தோஷம், சில பேருக்கு நிறைய பேருக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். நம்மளை பார்த்து பாவமா நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால பல பேர்கிட்ட புலம்புவதற்கு ஒரு ஆள்கிட்ட புலம்புனா கூட பரவாயில்ல. ஆனா அந்த மாதிரி நம்ம நிக்க மாட்டோம். பல நேரத்துல வந்து 4-5 பேர்கிட்ட 10 பேர்கிட்ட புலம்புனா நமக்கு வந்து, சில பேருக்கு சொல்றேன், எல்லாரும் கிடையாது, சில பேருக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா நம்ம வந்து ஒரு ரொம்ப தாழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தெரியணும் அப்படின்ற ஒரு மனிதர்கள் பார்ப்பதற்காக நம்ம வந்து இந்த வேதனையை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. மத்தேயு 6வது அதிகாரம் 5, 6 எடுத்து வாசிச்சு பாருங்க. மனிதர்கள் பார்ப்பதற்காக அந்த சிம்பத்தி, மனிதர்கள் கிடைக்கிற சிம்பத்தி நம்ம வந்து தேடக்கூடாது. மத்தேயு 6ல 5, 6 வாசிக்கிறீங்களா? நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களில் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். ஆமீன். ஆமீன். சோ நம்ம வேதனையை வந்து ஒரே நிமிஷம், சில பேர் கேட்கல அப்படின்னு போட்டிருந்தாங்க.
ஹலோ, கேக்குதா? ஹலோ, தெளிவா இருக்கா? எஸ் பிரதர் கேக்குது. ஹலோ, கேக்குதா? இப்போ கேக்குதுன்னு கேக்குது. நினைக்கிறேன். ஸோ இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ இன்னும் ஒரு 4 விஷயம் இருக்கும். இந்த இப்போ நம்ம மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக இந்த வேதனையை வந்து மற்றவங்களோட பகிர்வது அப்படின்றது ஆண்டவருக்கு அது ஒரு ஆழமான ஒரு என்ன சொன்னா ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல முழுமையான ஒரு பலியாக இருக்காது. 9வது விஷயம் நீங்க செய்ய வேண்டியது, இந்த ஒரு வேதனையை 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 6வது வசனத்தை எடுத்து ஜெபிச்சு பாருங்க. இது யாரெல்லாம் இந்த மனம் மாறுதல், கடினமான இதயம் இருக்கின்றவர்களுக்கு, இந்த மனம் மாறுதல் இல்லாதவர்களுக்கு இந்த வேதனையை நீங்க அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கையில இருக்கின்ற இந்த துன்பங்களை, யோபை போல் இருக்கின்ற துன்பங்களை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இது மற்றவர்களோட ஒரு மீட்புக்காக இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 6 வாசிக்கிறீங்களா? ஆகவே நாங்கள் துன்புறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான். நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே. நாங்கள் துன்பங்களை பொறுத்து கொள்வதைப் போல நீங்களும் உங்கள் துன்பங்களை தளரா மனத்துடன் பொறுத்து கொள்வதற்கு இந்த ஆறுதல் ஆற்றல் அளிக்கிறது. ஆமீன். ஆமீன். அடுத்த ஒரு விஷயம் நம்ம செய்ய வேண்டியது, சில நேரத்தில் நமக்கு வேதனையில் இருக்கும்போது நம்ம வேலைகளை செய்வதற்கு நமக்கு இருக்கிற கடமைகளை நம்ம செய்யறதுக்கு நம்ம தயாராக இருக்க மாட்டோம். அந்த வேதனை தான் நம்ம மனசுல இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு நம்ம வேதனையை மட்டும் மனசுல வச்சுக்காம நம்ம கடமையை, அந்த நேரத்தில் நம்ம கடமையை செய்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும். சரிங்களா? எந்த அளவுக்கு முடியுமோ அந்த கடமைகளை, கடவுள் கொடுத்திருக்கின்ற கடமைகளை செய்ய, அன்புல செய்ய ஆண்டவர் அழைக்கின்றார். 11வது விஷயம் அப்படின்றது ரோசரி, மாதாமாவோட அந்த ஆண்டவரோட பாடுகளை தியானிப்பது. மாதாமாவோட சேர்ந்து அந்த ஆண்டவரோட பாடுகளை தியானிப்பதன் வழியாக நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். 12வது விஷயம் அப்படின்றது இந்த புனிதர்களின் வாழ்வை, அல்போன்சாமா, பாத்ரே பியோ, பலவிதமான நல்ல ஆழமான வேதனை வழியாக ஆண்டவருக்காக பலவிதமான வேதனைகள் எடுத்த பலவிதமான புனிதர்கள் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை தியானித்து பாருங்க. அதுல உங்களுக்கு நல்ல விதமான ஒரு ஊக்கம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில. இந்த வேதனைகளை வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒரு தூதர்கள் புனிதர்களாக எடுத்து எல்லாமே ஒரே நேரத்துல அவங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒரு புனிதர்களோட வாழ்க்கையை எடுத்து தியானி, உங்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். 13வது நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்றது 1 பேதுரு 4வது அதிகாரத்துல 13வது வசனம். ஆண்டவரோட மீட்பு, அதுல ஒரு பங்கை நீங்க பெறுகின்றீர்கள் அப்படின்றத உணர ஆண்டவர் அழைக்கின்றார். 1 பேதுரு 4:13 வாசிக்கிறீங்களா? மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேர்வகை கொள்வீர்கள். ஆமேன். ஆமீன். அவரோட துன்பத்துல நீங்க பங்கு பெறுகின்றீர்கள் அப்படின்றத அந்த உணர்வு உங்களுக்கு வரும்போது இதெல்லாம் ஏற்றுக்கொள்வது ரொம்ப எளிதாக இருக்கும். பல நேரத்துல நான் தனியாக, யாரும் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, அந்த தனிமைக்கு சாத்தான் கொண்டு வந்துடும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீர்கள். மாதாமா, புனிதர்கள், இயேசு ஆண்டவர், விண்ணக தந்தை, ஆவியானவர், தூதர்கள் எல்லாரும் நமக்காக நம்ம முழுமையாக மற்ற மனிதர்கள் புரிஞ்சுக்கலோ இல்லையோ, நம்ம பல பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்துல 17-18 இது நித்தியத்திற்கும் நம்ம கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பல புனிதர்கள். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்துல 17-18 ஆண்டவரோட இணைந்து நம்ம இந்த வேதனைகளை ஏற்றுக்கொண்டோம் என்றால் இது ஆண்டவர் மேலான விஷயமாக மாற்றுவார். வாசிக்கிறீங்களா? நாம் பிள்ளைகளாயின் உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடம் இருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம்.
இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்படப் போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். ஆமீன். ஆமென். ஆட்சியோட ஒப்பிட தகுதியற்றவை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இதெல்லாம் சரியா புரியாது. நம்ம கல்ச்சர், நம்ம ஒரு சமுதாயத்துல இந்த சிலுவை அப்படின்னு சொன்னாலே நம்ம அதை விட்டு ஓடுற கேரக்டர். வேதனை அப்படின்னு சொன்னா எனக்கு வேண்டாம். ஒரு சின்ன கஷ்டமா இருந்தாலும் வேலைக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளரணும் அப்படின்னு சொல்றதுனா கூட நம்ம அதை விட்டு ஓடுற நபர்கள். நம்ம இந்த சமுதாயத்துல நம்ம அந்த ஒரு வேதனை எடுக்கிறதுக்கு ஒரு மனப்பான்மை நமக்குள்ள கிடையாது. அதுவும் இந்த வருகின்ற தலைமுறைக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது, சுத்தமா இல்லை. அதனாலதான் இப்ப இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா, குழந்தை சொல்றா, என்னோட அண்ணன் இந்த மாதிரி செய்யறான், இந்த மாதிரி பேசுறான். யூஸ்வலா நான் என்ன பண்ணுவேன், அவனை கண்டிப்பேன், டேய் இந்த மாதிரி நீ செய்யக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்த ஒரு உணர்த்துதல் என்னன்னா, நீ இதை பொறுத்துக்கிட்டேன்னா நான் உனக்கு ஒரு சாக்லேட் தரேன். இந்த பொறுத்துக்கிற ஒரு மனப்பான்மை, சில வேதனைகள் சில கஷ்டங்கள்லாம் வரும்போது பொறுத்துக்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ள கிடையாது. அதை கொண்டு வரணும் நம்ம. இல்லைன்னா ஆன்மீகத்துல வளர முடியாது, கடவுளோட பிள்ளைகளா மாற முடியாது. ஒரே ஒருத்தர் தான், இயேசு ஆண்டவரும் மாதாம்மா மட்டும் தான் பாவம் இல்லாம இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. ஆனா வேதனை இல்லாத ஒரு நபரும் இந்த உலகத்துல கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில நம்ம அதை உள்வாங்க முயற்சி செய்யணும். ஆண்டோட சேர்ந்து அந்த பாரங்களை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யணும். ரத்தத்தால் எங்களை கழுவ மாட்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஞானத்தை புரிந்துள்ள மாட்டவரே, சிலுவையை தூக்கி உங்க பின்னாடி செல்ல எங்களை தயாரெடுப்பு தார மாட்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் தருகின்ற வாக்கு தத்தம் திருப்பாடல் 85 முழுமையாக எடுத்து வாசிங்க, தியானிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a nice day.